கொழும்புல சொந்தமா ஒரு வீடு, இது நம்மள பல பேரோட ஒரு பெரிய கனவு இல்லையா? ஆனா ஏன் இந்த கனவு வெறும் கனவாவே போயிடுது? வாங்க இந்த முழு விஷயத்தையும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். உண்மையான நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? ஆமா, உங்க மனசுலயும் இதே கேள்வி ஓடிட்டு இருக்கும். கொழும்புல ஒரு வீடு வாங்குறது உண்மையிலே சாத்தியமா இல்ல வெறும் கனவுதானா? இதுக்கு பதில் ஒரே ஒரு நம்பர்ல இருக்கு. அந்த பதில் நம்பர் 1. ஆமா, உலகத்திலே நம்பர் 1. ஆனா இது நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்ல. நீங்க கேட்டது கரெக்ட் தான். இப்போ சமீபத்துல வந்த நும்பியோ டேட்டா படி சொந்தமா ஒரு வீடு வாங்குறதுக்கு உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான கட்டுப்படியாகாத ஒரு நகரமா நம்ம கொழும்பு தான் முதல் இடத்துல இருக்கு. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? சரி, இந்த நம்பர் 1 ரேங்கிங்லாம் எப்படி கொடுக்கறாங்க? எதை வச்சு இதை முடிவு பண்றாங்க? வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேரு பிரைஸ் டு இன்கம் ரேஷியோ, அதாவது விலை வருமான விகிதம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வீட்டோட சராசரி விலையை ஒரு குடும்பத்தோட சராசரி வருமானத்தால வகுக்கணும். இந்த ரேஷியோ, அதாவது இந்த விகிதம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வீடு வாங்குறது கஷ்டம்னு அர்த்தம். அப்போ கொழும்புக்கு இந்த ரேஷியோ எவ்வளவு தெரியுமா? ஷாக் ஆகாதீங்க, 55.1. கணக்கெடுத்த 395 நகரங்கள்ல இதுதான் டாப். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சராசரி குடும்பம் சாப்பாட்டுக்கோ வாடகைக்கோ வேற எதுக்குமே செலவு பண்ணாம தன்னோட முழு வருமானத்தையும் சேமிச்சு வச்சா கூட ஒரு வீடு வாங்க 55 வருஷம் ஆகும். யோசிச்சு பாருங்க. சரி, இந்த 55.1 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகம்னு சரியா புரியலையா? வாங்க நம்ம பக்கத்துல இருக்கிற மற்ற பெரிய நகரங்களோட இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்பதான் விஷயம் புரியும். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. கொழும்பு எங்க நிக்குது? 55.1ல. நமக்கு அடுத்த இடத்துல இருக்கிற காத்மாண்டு வெறும் 39.2 தான். மணிலா அதை விட கம்மி, 35.9. இந்த கேப் எவ்வளவு பெருசுன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு படி மேல போய் ஆசியாவோட பெரிய எக்கனாமிக் ஹப்ஸான மும்பை, சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணுவோம். மும்பைல இந்த ரேஷியோ 33.3. எல்லாத்துக்கும் விலை அதிகம்னு சொல்ற சிங்கப்பூர்ல கூட வெறும் 22.1 தான். இப்போ புரியுதா கொழும்போட நிலைமை எவ்வளவு சீரியஸ்ன்னு? ஓகே, இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் பேப்பர்ல பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சராசரி கொழும்புவாசியோட நிஜ வாழ்க்கையில இதோட தாக்கம் எப்படி இருக்கு? வாங்க அந்த யதார்த்தத்தை பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்க போற கணக்கு தான் நிஜ நிலைமைய அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். கொழும்புல ஒருத்தரோட சராசரி மாச சம்பளம் எவ்வளவு? கிட்டத்தட்ட 70,452 ரூபாய். ஆனா சிட்டி சென்டர்ல வெறும் 1 சதுர அடி, ஜஸ்ட் 1 ஸ்கொயர் ஃபீட், அதோட விலை 1,08,000 ரூபாய்க்கும் மேல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாசம் முழுக்க வேலை செஞ்சு வாங்குற மொத்த சம்பளத்தை கொடுத்தா கூட கொழும்பு சிட்டில 1 சதுரடி நிலம் கூட வாங்க முடியாது. இதுதான் இப்போ இருக்கிற கசப்பான நிஜம். சரி, வீடு வாங்குறது தான் இப்படி ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அட்லீஸ்ட் வாடகைக்காவது நிம்மதியா இருக்க முடியுமா? வாங்க கொழும்போட ரெண்டல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இங்கேயும் நிலைமை ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்கு. முன்ன பார்த்த மாதிரி சராசரி சம்பளம் 70,000 ரூபாய். ஆனா சிட்டி சென்டர்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டோட சராசரி வாடகை எவ்வளவு தெரியுமா? 1,31,000 ரூபாய்க்கும் மேல. அதாவது உங்க மாச சம்பளம் மொத்தத்தையும் கொடுத்தா கூட வீட்டு வாடகையில பாதியை கூட கட்ட முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, சொந்த வீடும் ஒரு கனவு, வாடகைக்கு இருக்கிறதும் ஒரு பெரிய சுமை. இது ஒரு முடிவே இல்லாத ஒரு சக்கரம் மாதிரி. அப்போ ஏன் இப்படி ஒரு நிலைமை? கொழும்புல ஒரு வீடு வாங்குறத ஒரு நடக்கவே முடியாத கனவா மாத்திர விஷயங்கள் என்னென்ன? முக்கியமா 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே போற வீட்டு விலைகள். ரெண்டாவது, பேங்க்ல ஹோம் லோனுக்கு போனா அங்க இருக்கிற வட்டி விகிதம். சராசரியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% வட்டி. இதை கேட்டாலே லோன் வாங்குற எண்ணமே போயிடும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா எல்லாம் தெரியுது. ஷங்காய், ஹாங்காங், மும்பை மாதிரி உலகத்திலே காஸ்ட்லியான நகரங்கள்னு பேர் போன ஊர்களை விட கொழும்புல ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் வீடு வாங்குறது புள்ளி விவரப்படி ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுவே போதும் இந்த நெருக்கடியோட தீவிரத்தை நாம புரிஞ்சுக்க. அப்போ நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. ஒரு சராசரி மனுஷனால அவன் வாழ்ற நகரத்துல ஒரு சின்ன இடத்த கூட வாங்க முடியலன்னா அப்புறம் அந்த நகரம் யாருக்காக இருக்கு? இந்த கேள்விக்கான பதில் தான் கொழும்போட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.